Navin Sadar at Starwood Towers, Medavakkam. Premium 3 BHLK homes at 7,999 per square feet. For more info, visit navins.in. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மத்திய அரசு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய தலைமையில் நமது மாண்பு நிதியமைச்சர் அவர்கள் தாக்கல் செய்த இந்த பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை மிகவும் பாராட்டக்கூடிய அளவில் இருக்கின்றது. இந்திய நாட்டினுடைய வளர்ச்சி எதிர்காலத்தில் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நமது மாண்பு பாரத பிரதமர் எண்ணுகின்றாரோ அதற்கு ஏற்றவாறு இந்த நிதிநிலை அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய நாட்டினுடைய உற்பத்தி திறனை நாம் அதிக கொண்டு வர வேண்டும். நாம் மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய நிலையில் நம்முடைய உற்பத்தி திறன் இருக்க வேண்டும் என்று நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் அடிக்கடி கூறுவதை நாம் காணலாம். அதற்கு ஏற்றவாறு இந்த நிதிநிலை அறிக்கை அளிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் கல்வி, விவசாயம், பெண்களுடைய முன்னேற்றம், எல்லா பிரிவு மக்களுடைய முன்னேற்றத்தையும் கருத்தில் கொண்டு இந்த நிதிநிலை அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. மகிழ்ச்சி. மேலும் மேலும் நம்முடைய இந்திய திருநாடு ஒரு பெரிய வளர்ச்சி காண வேண்டும் என்ற எண்ணத்தோடு தயாரிக்கப்பட்ட இந்த நிதிநிலை அறிக்கை என்னுடைய மாநில வாழ்த்துக்கள். நன்றி. மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர்கள் இதுவரை இல்லாத ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வை நடத்தி காட்டியிருக்கிறார். அதாவது 9வது முறையாக நிதியமைச்சர் தாக்கல் செய்வது இது இந்திய வரலாற்றிலே இது முதன்முறையாக நடந்தேறியிருக்கிறது. அது மட்டும் இல்லை, மிகச் சிறப்பான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார். ஏறக்குறைய இதில் மிகப்பெரிய சிறப்பு சொன்னால், ஒரு நாடு வளர்ச்சி பாதையில் செல்கிறது என்றால் இந்த கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ் எந்த அளவுக்கு செய்யப்படுகிறதுன்றதை வச்சு தான் ஒரு நாடுனுடைய வளர்ச்சி பாதை. அதனுடைய பார்க்கும்போது 12.2 லட்சம் கோடி மூலதன செலவு, அதாவது டெவலப்மெண்ட்டுக்காக சாலை, ரயில்வே, நகர்ப்புற வளர்ச்சி என்று டெவலப்மெண்ட் கேபிட்டல் எக்ஸ்பென்சஸை மிகச் சிறப்பான கையாண்டிருக்கிறார்கள். வேலைவாய்ப்பு இளைஞர் நலத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மருந்து மற்றும் உயரிய தொழில்நுட்பத்துறையை வலுப்படுத்த 10,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது இந்திய உலகளாவிய மருந்து மையமாக மாறுறதுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு. சிப்பு உற்பத்தியில் இந்தியா தன்னிறைவு நாடாக மாற்றும் நோக்கில் புதிய ஊக்கும் வகையிலே 40,000 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கு கடன் வசதி, நிதி ஆதரவு அதிகரிப்பு, உள்ளூர் தொழில் வளர்ச்சி இதிலே மிகவும் கவனம் செலுத்தியிருக்கிறார்கள். நடுத்தர வர்க்க வரிச்சலுகை, புதிய வரி முறையில் 12 லட்சம் வரை வருமானத்திற்கு வரிச்சலுகை தொடர்வது மக்களுக்கு நிவாரணம், அது தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. விவசாயம் மற்றும் கிராம வளர்ச்சிக்காக அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விவசாயிகளின் நலன், கிராமப்புற வேலைவாய்ப்பு மற்றும் அடிப்படை வசதிகள் மேம்பாடு அடைந்திருக்கின்றன. பொதுவாக டிரான்ஸ்போர்ட்டில் 5.98 லட்சம், டிஃபென்ஸுக்கு 5.94 லட்சம், ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு 2.73, அதாவது 2,73,108 கோடி, ஹோம் அம்பையர்ஸுக்கு 2,55,234 கோடி என்று அத்துணை துறைகளிலுமே ஒரு 2 டிபார்ட்மெண்ட் இல்லை, அனைத்து துறைகளிலும் சமச்சீரான ஒரு பட்ஜெட்டை கொடுத்துருக்கார்கள். இது மிகப்பெரிய வரவேற்கக்கூடிய பட்ஜெட்டாக இருக்கிறது. இந்தியா நல்ல நிலையிலே வளர்ந்து கொண்டிருப்பதற்கு இதை விட உதாரணத்தை சொல்ல முடியாது. ஆகவே வரலாற்று சிறப்புமிக்க பட்ஜெட்டை கொடுத்த எங்களுடைய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை நெஞ்சார பாராட்டுகிறோம். நன்றி. மத்திய அரசு அறிவித்த பட்ஜெட்டில் புதுச்சேரியை பற்றியான எந்த ஒரு இதுவுமே குறிப்பிடலை. இப்போ புதுச்சேரியில் இப்போ 4.5 வருஷமாகி ஒரு சுற்றுலாத்தலமோ ஒரு தொழில்துறையை பற்றிய எந்த ஒரு இதுவுமே இல்லாத ஒரு பட்ஜெட் புதுச்சேரியை புறக்கணித்த பட்ஜெட்டாக இருக்குது. இப்போ ஆள்றது அவங்க ஆண்டுகிட்டு இருந்தால் அந்த பட்ஜெட்டை எதுவுமே புதுச்சேரியை பற்றி சொல்லாத ஒரு பெரிய ஒரு ஏமாற்றமாக இருக்குது. இது வரும் தேர்தலில் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும். குறிப்பாக பார்த்தா விமான விரிவாக்கம் இப்போ இந்த பட்ஜெட்டில் வந்துடும்னு சொல்லி சொன்னாங்க.
அது ரயில்வே இது, சுற்றுலாத்துறை, அப்புறம் இண்டஸ்ட்ரீஸ், தொழில்துறையெல்லாம் இந்த இதில் வந்து பிஜேபியில் நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்துட்டு எல்லாம் சிறப்பாக கொண்டு வருவோம்னு பார்த்தாங்க. ஆனால் புதுச்சேரி சம்மந்தமாகவே எந்த ஒரு அறிவிக்கையுமே இந்த இதில் பட்ஜெட்டில் இல்லை. இது ஒரு பெரிய ஒரு ஏமாற்றமாக இருக்குது. அதோட புதுச்சேரி மக்களை வந்து பிஜேபி ஆண்டும் புறக்கணிக்கிற ஒரு இதுவாக இருக்கிறதுனால இந்த வரும் சட்டமன்ற தேர்தலில் வந்து அது பெரிய ஒரு எதிரொலிப்பாக இருக்குதுன்னு மக்களுடைய கருத்து. மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கிடையே இந்த நாட்டு மக்கள் எல்லாம் நிறைய சலுகைகள் கிடைக்கும், வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும், கட்டுமான பணிகள் நடைபெறும், விவசாயத்துக்கு சலுகைகள் கிடைக்கும் என்றாம் எதிர்பார்த்தோம். குறிப்பாக தேர்தல் நடக்கின்ற மாநிலங்கள் தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்காளம், அஸ்ஸாம் இவைகளுக்கு சிறப்பு சலுகைகள் வழங்கப்படும் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் ஏமாற்றம்தான் மிச்சம். இந்த பட்ஜெட்டில் 2-3 அம்சங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவை. கேன்சர் மருந்துகளுக்கு முழுமையாக வரி விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. அது மட்டுமல்லாமல் தகவல் நுண்ணறிவுக்கு நிறைய திட்டங்கள் கூறப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் செமிகண்டக்டர் யூனிட் ஆரம்பிப்பவர்களுக்கு சலுகைகள். இது தொடர்ந்து 3 வருடங்களாக நிர்மலா சீதாராமன் கூறி வருகிறார்கள். ஆனால் அந்த துறையில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி இல்லை. விவசாயிகள் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு விளைபொருளுக்கு தகுந்த நிதி கிடைப்பதில்லை. விவசாயிகளுடைய அவருடைய கட்டமைப்பு, குறிப்பாக உரத்தினுடைய விலை உயர்ந்திருக்கிறது, விதை நெல் விலை உயர்ந்திருக்கிறது, அந்த விவசாயத்துக்கு பயன்படுத்துகிற இயந்திரங்களுடைய விலைகள் உயர்ந்திருக்கின்றன. அதற்கு தகுந்தாற்போல் விவசாயிகளுக்கு சலுகைகள் கொடுக்கின்ற திட்டம் எதுவும் இல்லை. சிறு தொழில்களை பொறுத்தவரையில் 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள். ஆனால் இந்த நாட்டில் சிறு தொழில், குறு தொழில்கள் தான் 25 கோடி பேருக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குகிற ஒரு துறை. அந்த துறைக்கு 10,000 கோடி என்பது யானை பசிக்கு நீங்கள் எந்த விதமான, அதாவது தேவையான தீனியை கொடுக்காத ஒரு நிலை போல் இது இருக்கிறது, சோளப்பொறி போல் இருக்கிறது. அது மட்டுமல்ல, கட்டுமான வேலைகள் நடக்கணும், கட்டமைப்பு உருவாக்க வேண்டும் அந்த நாட்டிலே. அதற்கான வாய்ப்புகள் இல்லை. மிகப்பெரிய ஏமாற்றம் வருமான வரி கட்டுகிற அமைப்புகள், குறிப்பாக அரசு ஊழியர்கள், தொழிலதிபர்கள் எல்லாம் இந்த ஜிஎஸ்டியால் தொழில் புரியவர்களெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வியாபாரிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் மாற்றம் வரும் என்று எதிர்பார்த்தார்கள். தனிநபர் வருமானத்திலே சலுகை கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார்கள். அது கிடைக்கவில்லை. இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரையில் ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லை. இந்த நாட்டினுடைய பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் இந்தியா உலக அரங்கிலே 3வது நாடாக வளரும் என்று கூறுகிறார். அதற்கான வேலைகள், அதற்கான கட்டமைப்புகள் இதிலே இல்லை. ஒரே ஒரு ரயில்வே திட்டம் தமிழ்நாட்டுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி மாநிலம் முழுமையாக இந்த பட்ஜெட்டிலே புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. நரேந்திர மோடி ஆட்சியிலே நிர்மலா சீதாராமன் அவருடைய பட்ஜெட்டிலே. இது புதுச்சேரி மாநில மக்களை வஞ்சிக்கிற ஒரு பட்ஜெட், இந்த நாட்டு மக்களை ஏமாற்றுகிற பட்ஜெட். அது மட்டுமல்ல, இந்த நாட்டில் இருக்கின்ற தொழிலாளிகளுக்கு எந்தவித சலுகையும் வழங்கப்படவில்லை. மாணவர்களுக்கு சலுகைகள் இல்லை. பெண்களுக்கான உரிமைகள் வழங்கப்படவில்லை. அவர்கள் பெண்கள் சுய உதவி குழுக்கள் மற்றும் பெண்களுடைய அமைப்புகள் அவர்கள் தொழில் செய்வதற்கு, அவர்கள் சொந்த காலில் இருப்பதற்கான திட்டங்கள் எதுவும் இல்லை. ஆகவே ஒட்டுமொத்தமாக இந்த பட்ஜெட் என்பது மக்கள் எதிர்பார்ப்புகளுக்கு அப்பாற்பட்டு ஒன்றுமே இல்லாத, ஒப்பு சப்பு இல்லாத பட்ஜெட்.